அருமைமிகு தோழர் நல்லக்கண்ணு அவர்களுடன் விவசாய சங்கம் தொடர்பாகவும் தாமிரபரணி தொடர்பாகவும் இணைப்பில் இருந்தவன் நான். அந்த இரு பணிகளையும் மிகவும் ஆர்வத்துடன் ஆற்றியவர் அவர். 25 ஆண்டு காலம் விவசாய சங்க தலைவராக பரிணமித்தார். அவருடைய கட்சி பொறுப்பு 13 ஆண்டு காலம். அதன் 2 மடங்கு விவசாயிகளுக்காக பாடுபட்டார். தாமிரபரணியிலே மணல் கொள்ளை நடந்தபோது அவருடைய பக்கத்து ஊரை சேர்ந்த உறவினர்களே மணல் கொள்ளையில் ஈடுபட்ட போதும் அதை எதிர்த்து போராடவும் வழக்காடவும் செய்தவர் அவர். சிறுவைகுண்டம் அணையை தூராற வேண்டும் என்ற கோரிக்கைக்கு அவர் உறுதுணையாக இருந்தார். அந்த செயல்பாட்டினை சிலர் மணல் கொள்ளைக்கு பயன்படுத்திய போது மிகவும் மனம் வெதும்பினார். அவருடைய நோக்கம் யாவுமே அணை சீராகி விவசாயிகளுக்கு 2 கால்வாய்களிலும் தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்பதுதான். அதற்கு மாறாக நடந்தபோது மனம் வெதும்பினார். ஆக விவசாய சங்க பணியிலும் தாமிரபரணி பணியிலும் அவர் எவ்வாறு இருந்தார் என்பதற்கு ஒரு உதாரணம், நெடுநாட்களுக்கு பிறகு என்னுடைய பிறந்த நாளுக்கு நண்பர்கள் என்னையும் அவரை இணைத்து ஒரு பேட்டிக்கான சென்னைக்கு அழைத்து சென்றனர். அப்போது அவர் 100வது அகவையை எட்டியிருந்த நிலையிலும் நினைவாற்றல் கொஞ்சம் குன்றியிருந்த நிலைமையிலும் தாமிரபரணியை பற்றி கேட்டார். தாமிரபரணி பணியை கைவிட்டு விடாதீர்கள், அதனை செம்மையாக செய்யுங்கள் என்று அறிவுறுத்தினார். அதை இன்னமும் நெஞ்சிலேந்தி இருக்கிறோம். ஆக அவர் இங்கு விதைத்த விவசாயிகளுக்கான விதை, தாமிரபரணி நீராதாரத்துக்கான விதை என்னை போன்ற பலருடைய நெஞ்சிலே கட்சி சார்பற்று இருக்கிறது. கட்சி சார்பற்ற ஒரு நல்ல ஒரு பொதுவுடைமை தலைவர் அவர் என்பதை எங்கள் மனம் பெருமையுடன் இன்று நினைவு கூறுகிறது. பொறுத்தளவுல எங்களுக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஐயா உயிரோடு இருக்கும் போதே பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பெயரை ஸ்ரீவைகுண்டம் அரசு மருத்துவமனைக்கு தமிழக அரசு வைத்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, தனக்காக கொடுக்கப்பட்ட கட்சியின் தொகை 1 கோடி ரூபாயை திருப்பி கொடுத்தார். அதே மாதிரி சகைசால் விருது அப்படிங்கக்கூடிய பிரம்மாண்டமான தமிழக அரசு விருதுக்கு கிடைக்கப்பட்ட தொகையும் திரும்ப 5000 ரூபாய் போட்டு கொடுத்துட்டார். இந்த மாதிரி மனம் யாருக்குமே வராது. அதே மாதிரி தாமிரபரணியை காப்பதற்காக 2010 தடை உத்தரவு வாங்கி வச்சது ஐயா தான். ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டுல மணல் அள்ளும் போது அதை தடுத்து நிறுத்தி அதைக்கும் தடை உத்தரவு வாங்கி வச்சது ஐயா தான். இன்னைக்கு ஐயாவுடைய இந்த சிறப்பான இதனாலதான் இன்னைக்கு இந்த மண்ணே பெருமை அடைந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐயா ஸ்ரீவைகுண்டத்துல அவருடைய புகழையும் பெயர்களையும் எப்போதும் பறைசாற்றும் விதமாக தமிழக அரசு ஸ்ரீவைகுண்டத்துல அணைக்கட்டுக்கு மேல இவருக்கு ஒரு சிலை வைத்தா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பிற்காலத்துல உள்ள மக்களுக்கு இது இவர் தான் நல்ல கண்ணு, நம்ம ஊரைக்கு சேர்ந்த மண்ணின் மைந்தன் அப்படி தெரியறதுக்கு வாய்ப்பா இருக்கு.